அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராடவுன். இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இந்த ட்ராடவுன் பற்றி நீங்கள் ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுவீங்க. இல்லை ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான உங்களோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ அது வந்து எந்த லெவல் வரைக்கும் ஹையில் போகும், எவ்வளோ லோவில் போகும், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து சரியான பாதையில் போகுதா அப்படிங்கிறத வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ராடவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் முக்கியமானதாக இருக்குது. சரி, இதில் இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், ஓகேவா? இன்வெஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரேடராக இருக்கலாம், சரியா? யாராக வேணால் இருக்கலாம். இப்போது சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட 1 lakh கேபிட்டல் இருக்குது, சரியா? 1 lakh கேபிட்டல் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பீங்க. இதே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, சரியா? கன்சிஸ்டண்ட்டான ட்ரேடை வந்து இந்த 1 லட்ச ரூபா வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, சரியா? ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அந்த ட்ரேடை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் இன்ட்ராடேவோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வர உங்களுக்கு வர ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு ஒரு ஆனுவலுக்கோ இல்லை ஒரு 6 month இல்லை ஒரு குவார்ட்டர்லி அந்த மாதிரி வந்து செக் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு கிராஃபாக ரெடி பண்ணுறோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கிராஃப்னு வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1 lakh வந்து உங்களுக்கு கேபிட்டல் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மந்த்து, ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், ஸோ 6 மாதத்துக்கான அந்த டேட்டாவை பார்க்குறீங்க. டேட்டா பார்க்குறப்போ மொதல் மாதமே என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, ஓகேவா? மார்க்கெட்டு ப்ராஃபிட், நீங்கள் ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டர் யாரை வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மொதல் மாதமே ப்ராஃபிட் வருது. என்ன ப்ராஃபிட் வருதுன்னா 10,000 ரூபா ப்ராஃபிட் வருது, 1,10,000, சரியா? அங்கே போய் நிற்குது. 2வது மாதமும் நல்ல ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 1,20,000 போய் நிற்கிது. ஸோ 3வது மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டு, இங்கே 1,50,000 போய் உங்களுக்கு 3வது மாதமே வந்து நிற்கிது, ஓகேவா? ஸோ இது இங்கே இருக்குது. இப்படி இங்கே இருக்கும்போது 4வது மாதம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப உங்களுக்கு லாஸோ இல்லை உங்களோட ட்ரேடிங்கில் வந்து கன்சிஸ்டண்ட்டான லாஸ் வருது. அப்படிங்கிறப்போ உங்களோட இந்த 1,50,000 அப்படிங்கிற உங்களோட கேபிட்டல் வந்து கம்மியாகுது, 1,30,000 ரூபாய்க்கு போகுது, சரியா? இது வந்து 1,30,000 போகுது. அடுத்தது இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராடவுன், ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ட்ராடவுன். மேக்ஸிமம் இது வந்து பீக்குன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஹையாக உங்களுக்கு எந்த இடத்துல உங்களோட கேபிட்டல் வந்து ஹையர் லெவல் போயிருக்கோ இது வந்து உங்களுக்கு பீக் பாயிண்ட்டு. அடுத்தது எந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கோ ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராடவுன். இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இதுக்கப்புறம் மேலேயும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக மேலே ஏறிட்டு திரும்ப கீழேயும் இறங்கலாம், சரியா? உங்களோட ப்ராஃபிட் லாஸுங்கிறது திரும்ப கீழே இறங்கலாம். அப்போ ட்ராடவுன் அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைக்கிள் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ராடவுன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து 1,30,000 இருக்குது. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா 5வது மாதமும் திரும்ப கீழே இப்படி இறங்குது. கீழே இறங்கி 1,20,000 வந்து முடியுது மார்க்கெட், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் திரும்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பீக்கை தாண்டி நியூ பீக் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சினாலே இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் சைக்கிள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போது உங்களோட ட்ராடவுன் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 1,50,000 அதுலேருந்து இங்கே வந்து 1,20,000 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ட்ராடவுன், சரியா? 1,50,000லேருந்து 1,20,000 வரைக்கும் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடுச்சு, சரியா? இப்போ தான் இதை வந்து ட்ராடவுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ட்ராடவுன்னு சொல்லுவாங்க, சரியா? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ட்ராடவுன்னு ஓவராலாக கீழே இறங்கியிருக்குது. ஏன்னா இங்கே கூட உங்களுக்கு லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் இப்படி வந்து திரும்பவும் இப்படி இறங்கியிருக்கலாம், சரியா? இது வந்து ட்ராடவுன் இல்லை மேக்ஸிமம் ட்ராடவுன்னு இது தான் சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம வந்து பெரிய விஷயமா நினைக்கணும் அப்படின்னா இப்போ ஏன்னா எப்படி எனக்கு கீழே வந்து திரும்ப மேலே போக போகுது, ப்ராஃபிட் தானே வரப்போகுது, இதை ஏன் நான் பெருசாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து
20% 25% இருந்தால் மட்டும்தான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் போர்ட்ஃபோலியோ ஆகட்டும் அது வந்து பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ட்ரேடிங்க்கும் நல்ல ஒரு இது சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 30%க்கு வந்து மேலே உங்களுக்கு ஓகேவா 30%க்கு மேலே உங்களுக்கு ட்ராடவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியவோ இல்லை போர்ட்ஃபோலியோவோ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்படிலாம் அதுலேருந்து வெளில வந்து புதுசாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக பார்ப்போம். இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ கேபிட்டல் போட்டிருக்கீங்க, அது வந்து 10% உங்களுக்கு வந்து ட்ராடவுன் ஆகுது அப்படிங்கிறப்போ 90,000 மாறும். சரியா? இந்த 1 லட்ச ரூபாவில் 10% உங்களுக்கு வந்து ட்ராடவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப இது வந்து 90,000 மாறும். இந்த 90,000 வந்து நீங்கள் திரும்ப இந்த கேபிட்டல் கொண்டு வரணும். ஓகேவா? 1 லட்சமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு 11% வந்து ப்ராஃபிட் பண்ணாலே போதும். இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 11% அப்சைடில் ஏறினாலே போதும். திரும்ப இந்த 1 lakh அப்படிங்கிறத வந்து தாராளமாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா 90,000 வந்து 11%ங்கிறது 9,999 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட 10,000 ரூபா வந்துடும். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 11% இருந்தாலே போதும். உங்களோட கேபிட்டல் திரும்ப உங்களுக்கு வந்துடும். சரியா? இதுவே இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 20% வந்து உங்களுக்கு ட்ராடவுன் ஆகுது அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வந்து 80,000க்கு போயிடும். இந்த 80,000 வந்து நீங்கள் திரும்ப வந்து 1 lakh மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி ஆகணும்? 25% பண்ணி ஆகணும் ப்ராஃபிட். ஏன்னா 80,000க்கு 1 lakh வேணும் அப்படின்னா நீங்கள் 20,000 அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் பண்ணி ஆகணும். 20,000 அப்படிங்கிறது 80,000ல் 25%. ஓகேவா? அதனால் உங்களுக்கு 25% வேணும். இதுவே நீங்கள் இதெல்லாம் ஓகே, நம்ம 20லேருந்து 25% ப்ராஃபிட் கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்சிஸ்டண்ட்டான நம்ம ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ. இதுவே 30% வந்து லாஸ் வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட 70,000 தான் உங்களோட கேபிட்டல் மாறிடும். ஓகேவா? 1 lakhலேருந்து 70,000 உங்களோட கேபிட்டல் மாறிடும். திரும்ப நீங்கள் இந்த 1 lakh கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை? 30,000 ரூபாய் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ணணும். 70,000க்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46% போயிடும். ஓகேவா? ஸோ இந்த 30ங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். மேக்ஸிமம் 20 ஓகேவா 10-20 அப்படிங்கிறது வந்து உங்களோட நான் 10% ட்ராடவுன் இருக்குது 20% ட்ராடவுன் இருக்குது அப்படின்னா ஓகேவா? இது வந்து ஓகேவான ஒரு போர்ட்ஃபோலியோவும் இருக்கும், இல்லை ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். உங்களோட அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லை நீங்கள் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோ ஆகட்டும் 30%க்கு மேலே உங்களுக்கு வந்து ட்ராடவுன் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரியான ட்ராடவுன் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன் இதை வந்து நான் இப்போ இந்த ட்ராடவுன் பற்றி பேசுகிறேன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயே நான் வந்து ட்ராடவுன் பற்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ட்ராடவுனுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தால் நமக்கு பெனிஃபிட்டு, எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் நம்மளால் ஈஸியாக நம்மளோட ROI திரும்ப வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். சப்போஸ் நமக்கு லாஸ் வந்தாலும் திரும்ப நம்மளோட கேபிட்டல் வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து ட்ராடவுன் இருந்தால் போதும், எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அப்போயே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் ட்ராடவுன்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஸோ இந்த ட்ராடவுன் வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதாவது நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பற்றி தான் ஓகேவா ஆப்ஷன் செல்லிங் பற்றி தான் நான் அதில் வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணி ஓகேவா ஒரு ஸ்ட்ராடல் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்ட்ராடலை யூஸ் பண்ணி மாதம் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2 வருஷம் பேக் டெஸ்ட் 2 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட்டோட நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராடவுன் இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதிலேயே நான் காமிச்சிருப்பேன். ஓகேவா? அந்த ப்ரூஃபில் காமிச்சிருப்பேன். அப்போ தான் சொன்னேன் இந்த ட்ராடவுன் அப்படின்னா என்னங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களும் நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ராடல் டைப் மாதிரி தான். அந்த ஸ்ட்ராடலில் வந்து ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜினா இது ஸ்ட்ராடலும் ஓகே ஸ்ட்ராங்கிளும் சரி. ஓகேவா? ஸ்ட்ராங்கிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும் ஓவராலாக. ஆனால் அதோட ட்ராடவுன் என்ன இருக்குது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன, மேக்ஸிமம் லாஸ் என்ன, ஆவரேஜான ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த போன வீடியோவில். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த
ட்ராடவுன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டருக்கும் சரி, ஒரு ட்ரேடருக்கும் சரி, சரியா, உங்களோட கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு 30% மேலே, இல்லை 25ன்னு வச்சுக்கோங்க, 25% மேலே உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கீழே இறங்குதா இல்லையா, அதே போல் உங்களோட ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டினியூஸாக லாஸ் வந்துட்டுருக்கு, 25% மேலே எனக்கு வந்து என்னோட கேபிட்டல் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த போர்ட்ஃபோலியோவையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியோ இல்லை புது போர்ட்ஃபோலியோவோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ட்ராடவுன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.